ஆழித்தேர் ஓடும் ஆரூர் மண்ணின் வாசமும், தலைவர் கலைஞர் வாழ்ந்த மண்ணின் பாசமும் வரவேற்கக்கூடிய வகையில் வேளாண்மையும் கலையும் செழித்து வளரும் திருவாரூர் மண்ணில் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி என்கின்ற பதிகத்திற்கேற்ப தமிழ்நாட்டை 5 முறை ஆண்ட ஆரூர்காரர் முத்தமிழறிஞர் கலைஞரின் மகனாக மட்டுமின்றி அவருடைய கொள்கை வாரிசான தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இந்த விழாவில் நான் பங்கேற்கிறேன். 846 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 1234 முடிவுற்றிருக்கக்கூடிய பணிகளை திறந்து வச்சு 2423 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 67,181 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற இந்த மாபெரும் விழாவில் கலந்துக்கிட்டு உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். திருவாரூர் என்றால எல்லோருடைய மனசுலையும் திருவாரூருடைய தேரும் தலைவர் கலைஞரும் தான் நினைவுக்கு வருவாங்க, தோன்றுவாங்க. தலைவர் கலைஞர் பிறந்த திருக்குவளை இன்னைக்கு நாகை மாவட்டத்தில் இருந்தாலும் ஒரு காலத்தில் எல்லாமே ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம்தான். இந்த மண்ணில் பிறந்த கலைஞர் தான் தன்னுடைய அறிவால் ஆற்றலால் தொட்ட துறைகள் எல்லாம் வெற்றி பெற்று தொலைநோக்கு பார்வையால் நவீன தமிழ்நாட்டை தன்னோட நிர்வாகத்திறனால் உருவாக்கி இருக்கிறார். பூமி பந்தில் வாழும் தமிழர்கள் எல்லாம் தமிழக தலைவர்னு போற்றக்கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்து இன்றைக்கு எங்கும் நிறைந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். நான் மற்ற மாவட்டத்தில் பேசும்போது மக்கள்கிட்ட உங்களில் ஒருவன் என்று சொல்வது உண்டு. திருவாரூர் மாவட்ட மக்கள் மட்டும்தான் எங்களில் ஒருவன் என்று என்னை அன்போடு அரவணைக்கிறீங்க. அதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். பெருமையோடு சொல்வேன், கலைஞர் ஆட்சி தான் நீட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. பேரறிஞர் அண்ணா தான் சொல்வார், என்னுடைய தம்பிமார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் திறமைசாலிகள்னு சொல்லுவார். அப்படி இன்றைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தம்பிமார் படையில் தலை நிமிர்ந்து சொல்லுகின்ற திறமைசாலியா தம்பி டிஆர்பி ராஜா இருக்கிறார். நான் உயரத்தில் மட்டும் சொல்லலை, அவருடைய சிறப்பான பணிகளால் தமிழ்நாட்டோட தொழில்துறை தலை நிமிர்ந்து நிற்குது. அவரை மாதிரியே டிஆர்பி ராஜாவோட உழைப்பாலையும் சாதனையாலும் ஏராளமான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி வருது. முதலீடுகளும் பெருகுது, வேலைவாய்ப்புகளும் பெருகுது. அனைத்து மாவட்டங்களும் தொழில் வளர்ச்சி நிறைந்த மாவட்டங்களாக வளர்ந்து வருது. நிறைவாக சொல்லணும்னா செய்தி சேனல்களோட வளர்ச்சியை டிஆர்பி ரேட்டை வச்சு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம திராவிட மாடல் அரசோட தொழில்துறை வளர்ச்சியை நம்ம டிஆர்பி ராஜாவினுடைய செயல்பாட்டை வச்சு கணிக்கலாம். தன்னை வெற்றிகரமாக நிரூபிச்சுட்டு இருக்கக்கூடிய தம்பி டிஆர்பி ராஜாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவர் மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தினுடைய செயல் வீரராக நம்முடைய பூண்டி கலைவாணன் அவர்கள் நேற்றும் இன்றும் திருவாரூரை திருவிழாவாக்கி என் மனதை இனிக்க வைத்திருக்கிறார். தலைவர் கலைஞருக்கு செல்ல பிள்ளையாக அவர் மறைந்த பின்பு திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக செயல்பட்டு எந்த பொறுப்பை கொடுத்தாலும் பொறுப்பாக சிறப்பாக பணிமுடிப்பவர் சகோதரர்
கலைவாணன் அவர்கள், அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட துணை ஆட்சியர் மோகனச்சந்திரன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். திருவாரூரை பொறுத்த வரைக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 22 ஆண்டுகள் ஓடாத ஆழித்தேர நவீன தொழில்நுட்பத்தில் பக்தர்கள் பரவசமடையக்கூடிய வகையில் ஓட்டி காட்டியவர். திருவாரூர் மாவட்டத்தை தலைநகரமாக ஆக்கியவர். ஆட்சியர் அலுவலகம், நீதிமன்ற வளாகம், திருவாரூர் நகராட்சிக்கு புதிய கட்டிடம், மாவட்ட காவல் அலுவலகம், புதிய பேருந்து நிலையத்துக்கு 2010 அடிக்க நாட்டு விழா என அனைத்தையும் கலைஞரால் உருவானது. 1970 திருவாரூரில் திருவிக அரசு கல்லூரி கொண்டு வந்த தலைவர் கலைஞர் தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். 2009 தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் அதையும் கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, 2010 மருத்துவக் கல்லூரி, மன்னார்குடியில் அரசு கலைக்கல்லூரி, பாமணி உர தொழிற்சாலை, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் கோசிமணி அவர்கள் மாவட்டம் முழுக்க குடிநீர் வசதிகளை உருவாக்கி தந்தார். டிஆர் பாலுவருடைய முயற்சியால் 5 புதிய ரயில்கள் விடப்பட்டுச்சு. அதில் முக்கியமானது செம்மொழி எக்ஸ்பிரஸ். மண்ணையிலிருந்து திருப்பதிக்கு எக்ஸ்பிரஸ் விட்டதும் கழகத்தின் முயற்சியால் தான். மாற்றுக்கட்சி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் வறண்ட ஆறு போல திருவாரூர் காய்ந்துவிடும். திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆடிப்பெருக்கு போல வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கரை புரண்டு ஓடும். கடந்த 4 ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கக்கூடிய முத்திரை திட்டங்கள் நான் தலைப்புச் செய்திகளாக அவற்றை சொல்ல விரும்புகிறேன், நேரத்தின் அருமையை கருதி. கூத்தாநல்லூர் வட்டத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு. நன்னில மட்டம் வண்டாம்பாலை கிராமத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டிருக்கு. 241 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2,37,287 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருது. புதுமை பெண் திட்டத்தில் 12,918 மாணவியர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் உதவி வழங்கும் திட்டத்தில் 52,529 மகளிருக்கு 2,976 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் உட்பட பல்வேறு தொழில் முனைவோருக்கான மானியத்துடன் வங்கி கடன் அந்த உதவி வழங்கும் திட்டங்களின் கீழே இதுவரை 513 தொழில் முனைவோருக்கும் சுமார் 155 கோடி ரூபாய் மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு. பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் சுமார் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 266 பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நான் முதல்வன் திட்டத்தில் 53,178 மாணவர்கள் திறம்பயிற்சி பெற்றிருக்காங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் 37,848 மாணவர்கள் சூடாகவும் சுவையாகவும் சத்தான உணவை சாப்பிட்றாங்க. அது மட்டுமல்ல, நன்னிலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், திருவாரூர், கொரடாச்சேரி ஆகிய 6 ஒன்றியங்களில் உள்ள 665 குடியிருப்புகளுக்கு 90 விழுக்காடு கட்டுமான பணிகள் முடிஞ்சிருக்கு. அமைச்சர் நேரு அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார். இந்த திட்டத்தை வரும் செப்டம்பர் மாதம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கூத்தாநல்லூர், திருவாரூர் நகராட்சிகளில்
99 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருது. 49 பாலங்கள் கட்டக்கூடிய பணிக்கு திட்டமிட்டு அதனுடைய பணிகளும் நடைபெற்று வருது. முத்துப்பேட்டையில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளம் அமைக்கக்கூடிய பணியும் நடைபெற்று வருது. முக்கியமாக மன்னார்குடி, கூத்தாநல்லூர் கூத்தாநல்லூர் வட்டங்களில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் தொழில் வளாகம் அமைக்கக்கூடிய முயற்சிகளும் தொடங்கப்பட்டிருக்கு. நெடுவாக்கோட்டை பகுதியில் ஜவுளி ஆடை தயாரிக்கக்கூடிய சிப்காட் எக்ஸ்பர்ட் அமைக்கக்கூடிய முயற்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு. கண்டமங்கலத்தில் மணநலம் அறிவுசார் இல்லம் கட்டப்பட்டு வருது. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 4720 வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கி அதில் 1249 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இப்படி நாள் முழுக்க நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே விவசாயிகள் வந்திருக்கிறீங்க. நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இங்கே வந்திருக்கிறாரு. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் பயனடையக்கூடிய பட்டியலை கேட்டேன், பெருசாக கொடுத்தாரு. அதிலிருந்து சில முக்கியமானது மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாவட்டத்தில் மட்டும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டத்தில் 83,721 விவசாயிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதில் ஆழ்துளை கிணறுகள், பண்ணை குட்டைகள், வேளாண் இடுபொருட்கள் மற்றும் விவசாய கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, நுண்ணீர் பாசன திட்டத்தில் இதுவரை 2,887 விவசாயிகள் பயனடைந்திருக்கிறாங்க. பயிர் காப்பீட்டு திட்டத்தை எடுத்துக்கிட்டால் 7,77,605 விவசாயிகள் பயனடையக்கூடிய வகையில் இதுவரை 143 கோடியே 78 லட்சம் ரூபாய் பயிர் காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டிருக்கு. பயிர் கடன் மட்டும் 2,43,100 விவசாயிகளுக்கு 1,556 கோடியே 26 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. 2,426 சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. 31 நேரடி கொள்முதல் நிலையங்கள் 14 கோடியே 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலையும் 20 நேரடி கொள்முதல் நிலையங்களில் நவீன மேற்கூரையுடன் கூடிய சேமிப்பு தளங்கள் 39 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலையும் பணிகள் நிறைவேற்று பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. 2020 2025 2026 ஆண்டு நிதியாண்டில் 8 இடங்களில் 80 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 56,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரையுடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்கள் அமைக்கவும், 10 இடங்களில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் அமைக்கவும் திட்டமிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி நான் சேலத்தில் நடந்த அரசு விழாவில் குறிப்பிட்டேன். சாதாரண ரக நெல் குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய்க்கும், சன்ன ரக நெல் குவிண்டாலுக்கு 2,548 ரூபாய்க்கும் செய்யப்படும்னு அறிவித்தேன். இப்படி வேளாண் மக்களுக்காக பல நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வரோம். திராவிட மாடல் அமைந்த பிறகுதான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுது. உங்களின் ஒருவனான நானே அதை திறந்து வச்சிருக்கிறேன். குறவை பாசனை பரப்பும் விளைச்சலும் பெருகி இருக்கு. விவசாயிகளுக்கு உற்பத்தி பொருள் விலையும் அதிகமாக கிடைக்குது. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அவங்க எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற புதிய அறிவிப்புகளை நான் வெளியிடாமல் வரமாட்டேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய சொந்த டெல்டா மாவட்டத்துக்கு வந்துட்டு அறிவிப்பு இல்லாமல் போனால் நீங்கள் விட்டுருவீங்களா? நான் போயிட முடியுமா? முடியாது. முதலாவது அறிவிப்பு, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஜூபிலி மார்க்கெட் பகுதியில் 11 கோடி ரூபாய் செலவில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, திருவாரூர் மாவட்ட மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நன்னில வட்டம் பண்டாம்பாளை ஊராட்சியில் 56 கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளோடு திருவாரூர் மாவட்ட மாதிரி பள்ளி புதிதாக அமைக்கப்படும். மூணாவது அறிவிப்பு,
மன்னார்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மாணவிகள் பயன்பெறக்கூடிய வகையில் மன்னார்குடி நகராட்சியில் 18 கோடி ரூபாய் செலவில் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதிதாக அமைக்கப்படும். 4வது அறிவிப்பு, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள், வாய்க்கால்கள், வடிகால்களின் மதகுகள் மற்றும் நீர் ரெகுலேட்டர்கள் ஆகியவை 43 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். 5வது அறிவிப்பு, நன்னில வட்டத்தில் இருக்கக்கூடிய பூந்தோட்டம் பகுதி மக்களோட நீண்டகால கோரிக்கையான புறவழிச்சாலை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். 6வது அறிவிப்பு, பாரம்பரிய நெல் ரகங்களை தம் வாழ்நாள் முழுவதும் பேணி பாதுகாத்த நெல் ஜெயராமன் அவருடைய அரும்பணியை போற்றக்கூடிய வகையில் திருத்துறைப்பூண்டியில் அவருக்கு நினைவு சிலை அமைக்கப்படும். இந்த அறிவிப்புகள் எல்லாம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும்.